டேஸ்டியான பெட்டிக்கடை மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கப் அளவு கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு நெய் ப்ளஸ் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 பங்கு நெய்யும் 3/4 பங்கு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்தது இந்த திக்கானதையும் கம்பி பதம் செக் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கடலை மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஆயில் ப்ளஸ் கீயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இந்த பதம் வந்துடும். இந்தளவு நல்லா திக்காகி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 2 மினிட்ஸ்க்கு. இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு ஆயில் தடவின பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நுரைச்சி வந்ததையும் ஆயில் தடவின பிளேட்டுக்கு மாற்றி நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு 15 நிமிஷம் ஆறுனதையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 hour ஆறுனதையும் டிமோல்ட் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான பெட்டிக்கடை மைசூர் பாக் ரெடி. அதே டெக்ஸ்சரில் ரொம்பவே டேஸ்டியாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நெய் சேர்க்கும் போது 1/4 கப் நெய் 3/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லை பாதி அளவு நெய் பாதி அளவு ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் பாதி அளவு இருந்தால் போதும்.